Praise Lord everyone, welcome back to the series of Elevate with Esther. இந்த காணொலி மூலமா அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் உங்க பீஸை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், அது என்னன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹாப்பினஸ் ஃப்ரம் பீப்புள். எஸ், கேட்கறது கொஞ்சம் வாட் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுதான் உண்மையிலே நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்னு சொல்லலாம். மனுஷங்க நம்ம மேல அன்பு வச்சிருப்பாங்க, அக்கறை வச்சிருப்பாங்க, நம்ம கிட்ட பாசமா நடந்துக்குவாங்க. ஆனா அது எப்போ டேஞ்சர் ஆகும்னா நம்ம அவங்க கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் டேஞ்சர் ஆகுமே. ஏன்னா மனுஷங்க மாறிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொரு நாள் வேற மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கோம், அடுத்த நாள் நம்ம பிடிக்காம போயிடும். அவங்களுடைய அன்பு ஒரு கான்ஸ்டன்டான அன்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம அவங்க கிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்க்கும் போது, அவங்க எனக்கு இது செய்யணும், அவங்க எனக்கு அதை செய்யணும்னு எதிர்பார்க்கும் போது, அந்த எதிர்பார்ப்பை அவங்க தவறும் போது அது நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். உண்மையிலேயே நமக்கு வலிக்கும், மனசளவுல நமக்கு ரொம்ப வலிக்கும். உங்கள எத்தனை பேருக்கு பில்லி கிரஹாம் தெரியும்? மிட் 20th செஞ்சுரியில அமெரிக்காவை கலக்கின ஒரு வல்லமையான தெய்வ ஊழியர். அவர் ஒரு தடவை ஒரு மெசேஜ்ல சொல்லியிருக்காரு, ஹாப்பினஸ் கம் ஃப்ரம் காட், நாட் ஃப்ரம் ஹேவிங் அப்ரூவல்ஸ் ஆஃப் பீப்புள். யா, தட்ஸ் த கீ. வேதத்திலேயே அழகா ஒரு வசனம் இருக்கு, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம்னு சங்கீதம் 118:8 சொல்லப்பட்டு. ஏன் திருப்பி திருப்பி உங்க ஹாப்பினஸ் உடைய சோர்ஸ் மனுஷங்க மேல வைக்காதீங்க, கடவுள் மேல வைங்க, கடவுள் மேல வைங்க பர்டிகுலரா சொல்றோம் அப்படின்னா, கடவுள் மாறாதவருங்க. மனிதர்கள் மாறிட்டே இருப்பாங்க, ஆனா நம்மளை படைச்ச ஆண்டவர் எப்பவுமே மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அவர் நம்ம மேல வச்சிருக்க பாசம் கடலிலும் ஆழமான ஒரு பாசம். அவர் நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்த தேவன். அவரை நம்ம ஹாப்பினஸ் உடைய சோர்ஸா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அவர் அதிகமா நம்ம மேல பாசம் காட்டுவாரு, நமக்கு அதிகமா செய்வாரு. அதனாலேயே நம்ம பீஸ் டிஸ்டர்ப் ஆகாம நிம்மதியா இருக்கும். சோ இந்த நாளிலும் உங்க ஹாப்பினஸ் உடைய சோர்ஸ் மனுஷங்க மேல இருந்துச்சுன்னா கஷ்டம்தான், மாத்துறது கஷ்டம்தான். இருந்தாலும் ஆண்டவர் மேல உங்க ஹாப்பினஸ் மாத்த ட்ரை பண்ணுங்க. எப்படி மாத்த முடியும்? அவரை நேசிக்கிறதுனால மட்டும்தான் மாத்த முடியும். அதனால இன்றைக்கும் உங்க மனச ஆண்டவருக்கு நேசிக்க ஒப்பு கொடுங்க. அவர் அவருடைய லவ் கொடுத்துட்டேதான் இருக்காரு, நம்ம தான் அதை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறோம். சோ லவ் ரிசீவ் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹாப்பினஸ் உடைய சோர்ஸ் ஈஸியா மாறிடும். அப்புறம் என்ன, எப்பவுமே சந்தோஷம் தான். ஆமீன்.